எது அழிவில்லாத ஜீவியம் தெரியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்வில் மகிமையாய் பிரகாசிக்கிறேன் என்பதை உலகம் காண்பது. யார் காண்பது? சொல்லுங்க. மனைவி பார்க்கணும், கணவன் பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும். என் அம்மா ஜோம் பண்றாங்க, என் புருஷன் ஜோம் பண்றார், என் மனைவி ஜோம் பண்றாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, தேவனோடு நடக்கிறாங்க. இத குடும்பம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதான் பவுல் சொல்றாரு, இப்போ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததா என்ன செய்யும்? எழுந்திருக்கும். எனக்கு கோபம் வரும், உண்மைதான். ஆனா அந்த கோபத்தை கொண்டு சிலுவையில விதைக்கும் போ அதை சார்ந்த குணமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். எனக்கு எரிச்சல் வருது, உண்மைதான். அதை கொண்டு சிலுவையில விதைக்கும் போ அதை ஆண்டவர் சந்தோஷமான குணமா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அவசரத்துல கோபத்துல நிறைய பேசிடுறோம், படபடபட நிக்கிறோம், அது நம்ம குணமா இருக்கலாம். ஆனா சிலுவையில போய் நிக்க 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 அந்த வார்த்தையை கர்த்தர் அமைதிப்படுத்துறார், பொறுமையாக்குறார். அப்ப யோசித்து பாருங்க, அழிவுள்ளது, இதெல்லாம் அழிவுள்ளது. ஆனா ஆண்டவர் எப்படி மாற்றுவாரா? அழிவில்லாதவனாய் மாற்றுவார்.